ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் 33வது சம்மில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் விஷயம் இது அடுத்த மாடல். ஓகேவா? இது ஒரு முக்கியமான மாடல். இதை போடலாம். ஸோ ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் 10% அதிகரிக்கப்பட்டு அகலம் வந்து 10% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பு பரப்புன்னு கேட்பாங்க, இல்லை பரப்பு சதவீதம்னு கேட்கலாம், மாறுபடும் சதவீதம்னு கேட்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த கொஷின் மாடல் பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 2% கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒன்று வந்து 1% ஏறும், இன்னொன்று குறையும் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே ஏறும்னு கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? எப்படி வேணால் கொடுக்கலாம். இது ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா மெத்தட் தான். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யு ப்ளஸ் ஆர் மைனஸு XY பை 100. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஓகேவா? எதுவுமே இந்த மாடலில் எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு 10% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா, அதிகரிக்குதுன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னு சொன்னால் மைனஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்களா, அப்போ அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ 10. அடுத்தது ரெண்டாவது, அகலம் வந்து 10% டிகிரிஸ் ஆகுது, குறையுது, அப்போ -10ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதை பாருங்கள், எக்ஸு, அடுத்து மைனஸ் ஒய், அடுத்தது எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கல் எழுதணும், 10 × 10ன்னு எழுதணும். கீழே வந்து ஃபார்முலாக்கான 100 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே என்ன சிம்பிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி வருதில்ல, அப்போ இங்கே மைனஸ்ன்னு போகணும், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா ஒன்று ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 10 -10 கேன்சல். அப்போ ஆன்சர் மொத்தமே எல்லாமே கேன்சல்னால் -1% தான் ஆன்சர். ஓகேவா? 0 கிடையாது, -1 அப்படின்னா என்னென்னா ஒரு சதவீதம் குறைவு. இதை தான் ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான மாடல். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், இதுவும் அதே மாடல் தான். ஒரு பேனாவினுடைய விலை, அதாவது ஒரு பேனாவின் விலை முதலில் 10% அதிகரிக்கப்பட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, பின்னர் 20% குறையுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். அப்போ நம்பர் 10 ப்ளஸ் தானே, அதிகரிக்கணும் ப்ளஸ்ஸு, -20ன்னு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது, அதனால். அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கல் எழுதணும், 10 × 20 பை 100ன்னு போட்டுக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அவ்வளோதான். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் வேறு சிம்பிள் தான், இங்கே மைனஸ் தான் வரணும். ஓகேவா? ஏன்னா மல்டிப்ளிகேஷன் மைனஸ் வரும், அதனால். ஓகேவா? புரியுது? அப்போ டவுட்னா கேளுங்க. இந்த மேலே 2 0க்கு கீழே 2 0 கேன்சல். ஓகேவா? -20லேருந்து ஒரு 10 போயிடுச்சுன்னா -10 அப்படியே தான் இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு -2 மட்டும் மீந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? -12% தான் ஆன்சர். ஓகேவா? 12% குறைவு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த மாடல்னு போகலாம். இந்த சம் பாருங்கள், இது ஒரு முக்கியமான மாடல், அடிக்கடி கேட்டிருப்பாங்க, இம்பார்ட்டண்டான ஒன்று. என்னென்னா, ஒரு மாணவன் 2/3 ஒரு எண்ணை பெருக்கணும். ஓகேவா? அதாவது எது சரி எது தப்பு. ஓகேவா? 2/3 பெருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், 3/2 பெருக்கிட்டான், தப்பாக பெருக்கிட்டான். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ எரர்னு கேட்குறான். இது ஒரு முக்கியமான மாடல். ஓகேவா? அப்போ ஒரு ஷார்ட்கட்டாக போடலாமா, நம்ம ஈஸியாக போடலாம். ஈஸியாக எப்படி ஷார்ட்கட்டாக போடலாம்னா, அப்படியே கிராஸில் பெருக்குங்க, 2 2 4ன்னு கிடைக்கும், 3 3 9ன்னு கிடைக்குது. ஓகேவா? புரியுதா பாருங்கள், 2 2 இந்த பக்கம் 4, 3 3 9. ஓகேவா? அப்போ 4 தான் சரி, 9னா தப்பு. ஓகேவா? 9னா தப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓகேவா, என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். அப்போ ஸோ என்ன விஷயம்னா, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எரர் வந்து டிஃப்ரென்ஸ் 5. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சரியான நம்பர் கீழே போட்டுக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த 5 மேலே போட்டுக்கிறோம், பர்சன்டேஜ் × 100 போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா பாருங்கள், கீழே வந்து சரியானது, மேலே வந்து டிஃப்ரென்ஸு × 100. ஓகேவா? அப்போ அழிச்சிங்கன்னா என்ன வரும், 25 100, இதை மல்டிபிள் பண்ணால் 125 கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 125 தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன், இது சரியானது தப்பானது, கிராஸில் மல்டிபிள் பண்ணி நம்பர் போட்டுக்கிறீங்க, இங்கேயும் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்னா, டிஃப்ரென்ஸை மேலே போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ அடுத்து இந்த சம் பாருங்கள். என்னென்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையிலிருந்து 12% கழிக்கிறாங்க. ஓகேவா? சம் ஏதோ எக்ஸ் அமௌண்ட்லேருந்து 12% எடுத்துடுறாங்க, கழிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ 100 தான் எப்பயுமே பர்சன்டேஜ். அதுலேருந்து 12 போயிடுச்சுன்னா மீதி 88% இருக்கும், பை 100 போட்டுக்கிறோம். மீதி தொகையில் ஒரு 25% கழிக்கிறாங்க. அப்போ 25% என்னது, 25/100 அடிச்சிங்கன்னா கிடைக்கும், 1/4ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஓகேவா? 25% கழிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 1/4, அந்த 1/4 நம்ம கழிச்சிடுறோம். 1/4 கழிச்சிட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும், லப்பர். இங்கே பாருங்கள், இங்கே 12% கழிச்சாங்களா ஃபஸ்ட்டு,
இந்த 12 கழிச்சதால் மீதி 88 போட்டிருக்கேன். ஓகேவா, 88 போட்டிருக்கேன். அதே மாதிரி 25% கழிச்சா 25%னா அது 1/4 தான் 25%. அப்போ 4ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 3/4 இருக்கும். புரியுதா பார்த்துக்கோ. நான் திருப்பி அழைச்சிட்டு போடுறேன். அதாவது எக்ஸ்ன்றது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, எக்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு 12% கழிக்கிறாங்களாம். அப்போ 12, அப்போ 100ல் 12% நம்ம இது 88% அப்படியே இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி மீதியில் 25% கழிக்கிறாங்களாம். 25 என்ன அர்த்தம்னா 25/100 இதுதான் 25%. இது அடிச்சிங்கன்னா 1/4. அப்போ 1/4 கழிச்சிட்டா மீதி 3/4 இருக்கும். கால்வாசி போச்சுன்னா மீதி முக்கால்வாசி இருக்கும். ஓகேவா, அப்போ இதெல்லாம் வச்சா மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 2508 கிடைக்குது. கொஷனில் கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய அசல் தொகை என்ன, இந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா, அப்போ நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா 4 கேன்சல் 24 கிடைக்கும். ஓகேவா, அப்போ என்னாச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2508 எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளனா 100 மேலே போயிடும். இந்த 22 × 3 கீழே வந்துடும். ஓகேவா, எல்லாமே கீழே வந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண போகிறீங்க. கேன்சல் பண்ணால் எப்படி வருதும் பாங்க. 21122 அடுத்து அதே 21122 81188 இது 211. ஓகேவா, திருப்பி அடிச்சிங்கன்னா இது 15 வச்சுக்கலாம். ஓகேவா, திருப்பி 3 அடித்தா 7 3 21 6 3 18. ஓகேவா, மீதி 76 50 பெருக்குங்க. 76 50 பேர் ஆன்சர் கிடச்சிடும். 50 மீதி 3. ஓகேவா, 35 38. அப்போ 3800 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஓகேவா, அடுத்து 37வது சம் பாருங்கள். ஓகேவா, ஒரு எண் முதலில் 16% அடுத்து 14% உயர்த்தப்படுகிறது. ஓகேவா, இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா போட்டலாம் x+y அதே தான். அப்போ ஃபஸ்ட்டும் 16 ரெண்டாவதும் 14 அதிகமாகுது. அப்போ ஃபார்முலா என்ன அது இன்ட்டு 14/100. ஓகேவா, ரெண்டுமே ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் தான் போட போகிறீங்க. ஓகேவா, அப்போ இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 30 கிடைக்கும். ப்ளஸ் இதெல்லாம் அடிக்கலாம். 8 2 16 இது 50 2 100 திருப்பியும் 4 2 8 25 2 என்னது 50ன்னு கிடைக்கும். அப்போ என்ன அதுக்கு மீதி 16 4 16 கார் மீதி 1 56. அப்போ 56/25 இருக்குது. ஓகேவா, அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு பாயிண்ட் 30 ப்ளஸ் சம் பாயிண்டில் கிடைக்கும். ஓகேவா, அதாவது 2 25 50 50 மீதி ஒரு 6 இருக்குது. பாயிண்ட் ஃபஸ்ட்டு 0 போட்டிங்கன்னா அதே 2.2. அப்போ மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக 32 புள்ளின்னு கிடைக்குது. நமக்கு 32 புள்ளி நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல 32 புள்ளி. ஓகேவா, 32.25ன்னு வச்சுக்கலாம், இல்லை 32னே வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ நமக்கு 1% இது வரைக்கும் சம் போட்டிருக்கோம். அப்போ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த மாடல் தான் இது. ஓகேவா, இந்த ஃபார்முலா அடுத்த மாடல் இது. இன்னொரு நம்பரையும் கம்பேர் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 32.25 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இது கூட அடுத்த 30% குறையுது, டிகிரிஸ் ஆகுதுன்றாங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் சைடில் இங்கே போடலாம். 32.25 அடுத்து 30% டிகிரிஸ் ஆகுது. ஓகேவா, இது ரெண்டாவது கொடுத்தது. அப்போ -30 × 32.25/100. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். இதை நீங்கள் மொத்தமாக சால்வ் பண்ணணும். ஓகேவா, அப்போ இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு டிஜிட் கிடைக்கும். அடுத்து இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா மைனஸ் கடைசி ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அப்போ ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் நம்பர் ஆன்சர் -7 இல்லை +7 +6 எந்த சேஞ்சுமே இல்லையா. ஓகேவா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஸ்டெப்பு நான் போட்டுட்டேன். மீதி சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேவா, இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணணும். இது பாருங்கள், 1 0 கேன்சல். ஓகேவா, மீதி இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு மீதி டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே வந்து 32.5 இருக்குது, இங்கே 30 இருக்குது. அதை சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த சம்மை நானே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு தரேன். ஓகேவா, தேங்க்யூ.